நம்ம பிள்ளைங்களுக்கு வேற எதையுமே சேர்த்து வச்சுட்டு போகாட்டாலும் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும். புண்ணியனா என்ன சார்? வேற ஒண்ணும் இல்ல, நம்மளால ஆன உதவிய, நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவியை. நபிகள் சொன்ன ஒரு வாசகம் பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என்னால என்ன பண்ண முடியும்? நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன், நானே இன்னும் செட்டில் ஆகல, என்கிட்டயே ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிறது என் குடும்பத்துக்கே காணாது அப்படின்னா நபிகள் அழகா சொல்றாங்க, உன் வீட்டில் சமைக்கும் போது அதனுடைய வாசம் எவ்வளவு தூரம் சொல்கிறதோ அந்த தொலைவில் இருப்பவர். கடவுள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட பொருள் எனக்கு வேணும்னு கேக்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பதிலா எனக்கு எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அதை அள்ளி கொடுங்க கடவுள்னு கேட்டு பாருங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறதே நீங்க பாப்பீங்க. இது கூடவே உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பொண்ணு கையில ₹1 எடுத்துட்டு கடையில போய் மிட்டாய் வாங்க போறாங்க. கடைக்காரர்கிட்ட ₹1 கொடுத்துட்டு மிட்டாய் கேட்கும் போது கடைக்காரர் உனக்கு பிடிச்ச மிட்டாய் எடுத்துக்கமான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு நீங்க தான் எனக்கு மிட்டாய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கடைக்காரன் கிட்ட பிடிவாதமா கேக்குது. மனைவி 20 வயதில் அவளின் அழகும் இளமையும் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். 30 வயதில் அவளை தவிர அனைத்து பெண்களும் தேவதையாக தெரிவார்கள். ஆனால் 40 வயதில் அவளது அன்பு மட்டுமே அவனுக்கு தெரியும். 50 வயதில் அவளை தவிர தன்னை யாரும் நேசிக்க மாட்டார்கள் என உணருவான். 60 வயதில் அவள் இல்லாத நாளில் அனைத்தையும் இழந்தவனாயிருப்பான். 70 வயதில் அவள் தாயாவாள், இவன் சேயாவான். இறுதியில் அவள் இல்லாத நாட்களை நரகமாக கழித்து தனிமையை வெறுத்தவனாய் இறப்பான். நீங்கள் செய்யும் தர்மமும் உதவிகளும் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இறைவனின் கணக்கில் அது நிச்சயம் பதிவாகும். அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்காமல் தன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் குணம் அனைவருக்கும் அமைந்து விடாது. உங்கள் எண்ணம் தூய்மையாக இருப்பதால் உங்களுக்கு வரும் சோதனைகள் யாவும் பனி போல விலகிவிடும். உங்களை நினைத்து நீங்கள் கர்வம்தான் கொள்ள வேண்டுமே தவிர கவலை கொள்ளக்கூடாது. உலகம் உங்களை போற்றாவிட்டாலும் தர்மம் உங்கள் பக்கம் இருக்கும்போது பிறந்து விட்டோம் என்று கடமைக்கு வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். வாழ்க்கை ஒரு முறையாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட வரலாறு பல தலைமுறைக்கு பேச வேண்டும். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டமான கல்லை விட கரடு முரடான கல்லை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் சொல்றத உனக்கு புரியணும்னா மத்தவங்க சொல்றத கேட்காம நீ சொந்தமா சிந்திக்கணும். உனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த உலகத்தோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிற திறமையும் வரும். மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. வருஷம் மாறினது முக்கியம் இல்லப்பா, உன் புத்தி மாறணும். போன வருஷம் பட்ட கஷ்டம் போதாதா, இந்த வருஷமாவது உருப்படணும்னா இந்த 5 விஷயத்த மண்டையில ஏத்துப்பா. அதுலயும் 5வது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அவசரப்படாதப்ப உனக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்துல கண்டிப்பா வந்து சேரும். காலத்தை நம்பு. 2, உன்னை மதிக்காதவனுக்கு உன் நேரத்தை கொடுக்காத. அது குப்பை தொட்டியில போடுற மாதிரி வேஸ்ட். 3, சில பேரை வாழ்க்கையை விட்டு துரத்துனாதான் நீ உருப்படுவ. அந்த குட் பை ரொம்ப முக்கியம். போதும்பா நீ பட்டது அவங்கள வச்சு. 4, சந்தோஷமா இருக்கணுமா, அத